Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக ஸ்கந்தேஷ் அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் அவுட் ஆகிறான் ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக. நானும் ஸ்ரீனி ப்ரோ வழக்கம் போல் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி 3 பேரும் சேர்ந்து நான் என் சேனலில் வீடியோ போட்டு ஏஷியா கப் முன்னாடி வந்து ப்ரிவ்யூ மாதிரி போட்டோம். அதுக்கப்புறம் எதுவும் வீடியோஸ் போடல. அது பர்சனலாக நான் வந்து ஏஷியா கப்பில் இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் வந்து பாய்காட் பண்ணேன். அது என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்ன ரீசன் அது இதுன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இந்த பஹல்காம் அட்டாக்ஸ் அதெல்லாம் தான் ஒரு வருஷத்துக்காச்சு அவங்க நடத்தினாலும் நம்ம புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி தான் அது நான் செஞ்சேன். அதனால பெருசாக பார்க்கல. ஃபைனல்ஸும் அந்த 2 டீம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. இந்தியா ஒரு டிராஃபியே இல்லாத ஒரு டிராஃபியை தூக்கி செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த பிரச்சனை இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அந்த ஏசிசி சேர்மேன் வந்து எங்ககிட்ட இந்தியா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அது எப்படியும் போய் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மொக்கையான ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பைலேட்ரல் சீரிஸ் வெஸ்ட் இண்டீஸ் கூட 2 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ். அது எதுக்கு நடந்துச்சுன்னு கூட தெரியல. பாவப்பட்ட ஒரு வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஒரு எங்க கிட்டயும் வந்து கொஞ்சம் மொமெண்டம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்து விளையாடினாங்க. பட் அதெல்லாம் சுத்தமா பத்தல. இந்தியா 2 டெஸ்ட் மேட்ச் ஈஸியா வின் பண்ணுவாங்க தெரிஞ்சதுதான். சுப்மன் கில் கேப்டன்சில இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிருக்காங்க ஆஃப்டர் இங்கிலாந்து டிரா பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அகைன் இப்போ முக்கியமான சீரிஸ், இப்போ ஹாட் டாபிக் ஆஃப் த வீக் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் தான். அஃப்கோர்ஸ் அதை பற்றி தான் நாங்கள் உங்ககிட்ட இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கக்னிஷன் நம்ம விமன்ஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப்பும் கொடுத்தாகணும். இந்தியா வந்து ஆக்சுவலாக இப்போ செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க. 2 டீம் கிட்ட தோத்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் போன மேட்ச் ஆடின பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அந்த டாமினேஷன்லேயே விளையாடினா மினிமம் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஃபைனல்ஸ் போயிடலாம். அதுக்கப்புறம் இந்தியாவோட டே தான், இந்தியா கையில் தான் இருக்குது. செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்கான முக்கியமான டாபிக் இதெல்லாம் தான் இவ்வளோ நாள் நடந்துச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோக்கான டாபிக் உள்ள வந்துடலாம். அதுதான் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஓடிஐ சீரிஸ். சுப்மன் கில் கேப்டன் ஆனாரு. அதெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். எல்லாமே போஸ்ட் போட்டு கவர் பண்ணி தான் இருக்கணும். நம்ம எல்லா ஸ்போர்ட் எல்லாமே வீடியோ போடுறதுக்கு இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடலாம். அது ஒரு பிளான்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த வீடியோ முடியும் போது என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஓடிஐ சீரிஸ் அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ண கேப்டன், ஒயிட் பால்லே T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண கேப்டன், அவரை தூக்கிட்டு சுப்மன் கில்ல கேப்டனா போட்டாங்க. கூடவே ஹர்ஷித் ராணாவே எல்லா சீரிஸ்க்கும் நான் கூட கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு கம்பீர் எல்லா சீரிஸ்க்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைகள்ல ஃபர்ஸ்ட் ஓடிஐ நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஓகே ரெயின்லாம் இருந்துச்சு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, உங்களோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் ஓடிஐ பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணீங்களா? நான் வந்து நானே பேசி உங்களோட ஒப்பீனியன் கேட்க மாட்டேன்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதாவது ரோஹித் சர்மா ரீசெண்டா நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தாருன்னு பேசிட்டு இருக்கோம். ஹார்ட்லி பாத்தீங்கன்னா சரியா கணக்கு சொல்றேன், 7 மாசம் 19 நாள் தான் ஆயிருக்கு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பண்ணி கொடுத்து. 1 வருஷம் கூட ஆகல. ஓகே, இப்பதான் ரீசெண்டா 7 முன்னாடி ஒரு நீங்க ஐசிசி ட்ராஃபி ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டனுக்கு இதான் நீங்க கொஞ்சம் கத்தி பேசுறீங்க, கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி. அதாவது இப்போ 7 மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சு கொடுத்தாரு சரியா கணக்கு பாத்தீங்கன்னா 7 மாசம் 19 நாள். இப்போ ரீசெண்டா நீங்க இந்த சாம்பியன்ஸ் வின் பண்ணி கொடுத்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டனுக்கு கொடுக்குற மாதிரி இவ்வளவுதானா நீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் நிச்சயமா வெளிப்படுதுதான். சுப்மன் ஏதாவது நீங்க தீர்மானிப்பீங்க, அதாவது சுப்மன் கில்ல நீங்க முன்கூட்டியே தான் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி டைம்ல ஒரு வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு பிரஸ்ல. ரிட்டையர்மெண்ட் பத்தி மட்டும் அது ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாரு, ப்ளீஸ் நான் ரிட்டையர்மெண்ட் பத்தி மட்டும் இந்த மேட்ச்ல என்கிட்ட யாரும் கேட்காதீங்க, நான் இந்த ஃபார்மெட் இப்போதைக்கு நான் ரிட்டையர் ஆகுறத இப்ப கடையவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு. அது இப்ப கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அது பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு காமிச்சாரு. உங்களுக்கே தெரியும் இந்த 3வது மேட்ச் பாத்துருந்தீங்கன்னா. ஓகே, ஆமா 3வது மேட்ச் நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ சீரிஸோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ சீரிஸ் பில்டப்ஸ் அதெல்லாம் பத்தி பேசிட்டு ஃபர்ஸ்ட் ஓடிஐ செகண்ட் ஓடிஐ வருவோம். அண்ட் அதான் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அது சொல்லிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி கேட்காதீங்க, என்னோட எய்ம் வந்து கண்டிப்பா 2027 வேர்ல்ட் கப் இருக்குன்ட்டு. அது இல்லாம ரீசெண்டா இந்த ஓடிஐ சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சும்மா இன்டர்வியூ, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்குலாம் பிராண்ட் அம்பாசிடர் தோனி எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோலி ரோஹித் சர்மா கூப்பிட்டு பண்ணும்போது ரோஹித் சர்மா சொன்ன ஒரு விஷயம் தான், அந்த இப்போ T20 வேர்ல்ட் கப் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் ஹெட் கோச் ராகுல் டிராவிட் இருந்தார், வின் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி அஃப்கோர்ஸ் கௌதம் கம்பீர் வந்து கோச் ஆயிட்டாரு. பட் ரோஹித் சர்மா சொன்னது என்னன்னா, எங்களுக்கு ராகுல் டிராவிட் வந்து நாங்கள் 2022 T20 வேர்ல்ட் கப் தோத்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்ல போய் ஜஸ்ட் மிஸ்ல தோத்ததுக்கு அப்புறமும்
அதுக்கப்புறம் சரி எங்களோட கேமை இன்னும் அக்ரெசிவா மாத்தணும். ஆக்சுவலா 2023 வேர்ல்ட் கப்பே இவங்க கேமை அக்ரெசிவா மாத்துறது தான். அதை மாத்தி அதை செஞ்சுதான் ஃபைனல் வந்தாங்க. இன்னமும் அதை செய்யணும், இன்னமும் T20க்கு வேணும் அப்படின்றது அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கேமை இன்னும் ரோஹித் சர்மா டீமா எல்லாரும் சேர்ந்து கேமை மாத்தினாலும் ரோஹித் சர்மா பர்சனலா அவரோட கேமை மாத்தினாரு. சுத்தமா ஒரு செல்ஃபிஷா இல்லாத ஒரு நாக் விளையாடி வந்தா நான் காட்டு ஹிட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அப்ரோச்ல அவர் போனது T20 வேர்ல்ட் கப் நமக்கு வின் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ரோஹித் சர்மா என்ன சொல்றாருன்னா அதே ப்ளூ பிரிண்ட் தான் எங்களுக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தது. அவர் வந்து கம்பீருக்கு கிரெடிட்டே கொடுக்கல. ரோஹித் சர்மா இதுதான் சொல்றாரு, எங்களுக்கு ராகுல் பாய் வந்து போன வருஷம் போட்டு கொடுத்த அதே ப்ளூ பிரிண்ட்ல நாங்க இப்ப ஃபாலோ பண்ணோம், அது அப்படியே எங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொன்னாரு. இதுலயே வந்து எனக்கு இது சும்மா நம்ம மத்த யூடியூபர்ஸ் மாதிரி சும்மா இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டே ஆயிடுச்சு, நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி போன்ல அடிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல. ஒரு ஹெட் கோச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க ஆல்ரெடி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, சுப்மன் கில்க்கு ஓவர் ஃபேவரட்டிசம் பண்றாங்க, சீனியர் பிளேயர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா இப்படி சொல்றது அப்படின்றது வந்து இன்னும் அது இந்த கான்ட்ரவர்சிஸ்க்கு வந்து இன்னும் என்ன சொல்றது ஒரு தீனி போடுற மாதிரி தான் இருக்கு. அண்ட் விராட் கோலி அஃப்கோர்ஸ் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூகே போயிட்டாரு. அவர் பெருசா எதுவும் அவர் சைடுல இருந்து ஒப்பீனியன் பெருசா எதுவும் வரல. இப்போ அகைன் அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓடிஐக்கு வந்துடலாம். அண்ட் அதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஓடிஐ நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனிங் கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி சீவிங் பொசிஷன் பர்த் எல்லாருக்குமே சரி, அதுவும் வேக்கா ஸ்டேடியம், அதாவது பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா வேக்கா ஸ்டேடியம்ல இருந்து ஒரு டிராப்பிங் ஃபீலிங் தான் சொன்னாங்க. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு ஆஸ்திரேலியா பக்கம் டாஸ் போயிடுச்சு. அந்த ஒரு லைனிங் கண்டிஷன் பிளஸ் அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, லாஸ்ட் 18 ஓடிஐயாவே ஆப்போனன்ட் டீம் தான் டாஸ் போயிட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இந்தியா 18 ஓடிஐ மேட்ச் தான் டாஸ் வின் பண்ணல. கரெக்ட் கரெக்ட். சோ ஆஸ் யூசுவல் அது அன்னைக்கு ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. புரியுது. அதுதான் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. சோ அவரோட முதல் கேம் ஆஸ் கேப்டன் வந்து T20லயும் தோத்தாரு, அண்ட் இப்போ ஒன் டேலயுமே தோத்துருக்காரு சுப்மன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். T20ல எப்போ தோத்தாரு கேப்டன் சைடு? ஜிம்பாப்வே 24 ஜிம்பாப்வே கிட்ட தோத்தாங்க. ஆமா ஆமா ஓகே ஓகே. ஆமா சீரிஸ் வின் பண்ணிட்டு ஓகே ஓகே. ஆமா அந்த சீரீஸ்ல தானே இவங்க ஐயோ ரியான் பராக் அப்புறம் ருத்துராஜ் கெய்க்வால்லாம் இருப்பாங்க. அந்த சீரிஸ் தானே? ஓகே ஓகே. வந்ததே அந்த சீரிஸ். அதுதான் ஓகே ஓகே ஓகே. ஓ ஆமா இந்த ஸ்டார்ட் ஒண்ணு இருக்கு. சோ ஓகே இல்ல ப்ரோ, என்னோட ஒப்பீனியன்ல ஃபர்ஸ்ட் ஓடிஐ வந்து ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு இங்கிலாந்து டூர் போயிட்டு வந்தோம், ஒயிட் பால்ல ரொம்ப நாள் கழிச்சு ஃபாரின் டூர் ஒன்னு போயிட்டு வந்தோம். பெருசா எனக்கு தெரிஞ்சு என்ன லாஸ்டா என்ன போயிருப்போம் T20 வேர்ல்ட் கப் அப்புறம் பெருசா எதுவும் ஃபாரின் டூர் எதுவும் போலன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து. சோ ரோஹித் சர்மா, சுப்மன் கில் அண்ட் விராட் கோலி 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அப்படி இப்படின்னு ரெயின் பிரேக் வேற உள்ள போய் அது பெவிலியனுக்கு போயிட்டு சுப்மன் கில்க்கு சுப்மன் கில்க்கு நீங்க ஒரு ஸ்டாட் சொன்னீங்க 3 மேட்ச்மே தான் T20 ஓடிஐ டெஸ்ட் 3த்துலயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் கேப்டன்சில தோத்துட்டாங்கன்ட்டு. இந்த 3 மேட்சுமே சுப்மன் கில்க்கு அன்பார்ச்சுனேட்டா அவே சீரிஸா போயிடுச்சு. இந்தியால ஒரு அப்ப கேப்டன்சி டெபியூ இந்தியால சுப்மன் கில் பண்ணல. அது ஓகே, அது ஒரு என்ன சொல்றாங்க ஆப்போனன்ட்டுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான். அவங்க ஹோம்ல நடக்குது, புது கேப்டன் வேற, கண்டிப்பா சுமன் கில்க்கு பிரஷர் இருக்கும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டாஸ் தோத்துட்டோம், ரெயின் வந்துச்சு, கண்டிஷன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டு அன் எக்ஸ்டெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேற நம்ம தோத்ததுக்கு வேற என்ன ரீசன்ஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது ப்ரோ. இப்ப கேக்குதா? இப்ப நல்லா இருக்கு. ஓகே கேக்குதா? ஓகே, இப்போ செகண்ட் மேட்ச் நம்ம ஆஸ் யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஆஃப் கோர்ஸ் இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது ஜாஷ் அப்பா என்ன பாரு, ஜாஷ் ஹேசல்வுட்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பீக் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவருக்கு பீக்கும் கிடையாது, டிப்பும் கிடையாது. அவர் எப்பவுமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பவுலர் தான். என்னைக்காச்சும் மேபி எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம். சோ அவருக்கு எனக்கு நீங்க சொல்லுங்க. அதான் எங்கேயுமே வந்து அர்லியான் சுப்மன் கில் அண்ட் விராட் கோலி அவுட் ஆயிட்டாங்க. சுப்மன் ஆக்சுவலா அவர் ஒரு 2 கவர் டிரைவ் மிசல் ஸ்டார் கவர் டிரைவ் அடிச்சாரு, அவன் ஜாஸ் ஒரு கவர் டிரைவ் அடிச்சாரு. அந்த வந்து ஆடுவாரு
இறங்கி அடிச்சு மிடான்ல கோலிக்கு அகைன் அதுதான் நம்ம நெக்ஸ்ட் 2 மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாருன்னு எல்லாரும் அவ்வளவுதான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு அதுதான் சொன்னாங்க. ஸ்கந்தேஷ் சொன்னதுதான், டேய் 2 பேட் டேஸ் அவ்வளவுதான், இந்த 2 நாள் வந்து கோலி டே இல்ல அவ்வளவுதான், மத்தபடி அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு, அடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்ப அகைன் அதே மாதிரிதான் நடந்திருக்கு தேர்ட் ஓடியில. விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அடிலேட்ல அவுட் ஆனார்ல அதுதான். சோ ஓகே, அவரோட தோனி எல்லாமே சொல்லியிருக்காரு இங்க கோலிக்கு ஸ்டாச்சு கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ஓகே, எல்லா டைமும் அடிக்க முடியாதுல, கோலியே ஒரு சில டைம் பாகிஸ்தான் கூட அடிக்காம போயிருக்காரு, அந்த மாதிரிதான். 2 மேட்ச் ரோஹித் சர்மா அகைன், ரோஹித் சர்மா கிட்ட எனக்கு அதுதான் நிறைய விஷயம் பாராட்ட வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் டீமுக்காக 2022ல வந்து அப்ரோச் சரியில்லை, கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்றதுக்காக அப்ரோச்சே மாத்தி டீம் அப்ரோச் மாத்தி, நம்ம டீம் அப்ரோச் மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச்சை மாத்தணும், அப்புறம் தானே டீம் அப்ரோச் மாத்த முடியும்ட்டு ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாரு. அததான் 2-3 வருஷமா ஆடிட்டு இருந்தாரு. இப்போ அன்னைக்கு அந்த அட்டிலைட்ல ஆடினது வந்து ஒரு சென்சிபிள் நாக் தான், அது அக்ரெசிவ் நாக் கிடையாது. அந்த மேட்ச் எப்படி அந்த அந்த அவர் வந்து ஒட்டிக்க அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து ஆடுறது ஒரு நல்ல விஷயம். சோ இது எப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல ஆக்சுவலா இது அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு, நம்ம அது வின் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால யாரும் பெருசா கண்டுக்கல, அது அன்பீட்டனா வர வின் பண்ணிட்டோம், சோ யாரும் பெருசா கண்டுக்கல. பட் ஸ்டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல ரோஹித் சர்மா அந்த எண்டு கோலி ஆர் கில் இருந்த வரைக்கும் எவ்வளவு அக்ரெசிவா ஆடினாரு, டக்கு டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் போயிட்டோனே ரோஹித் சர்மா மேல எப்படிப்பட்ட பிரஷர் போடப்பட்டுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவரு அது வரைக்கும் 70 ரன்ஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு 80 to 90க்குள்ள அவுட் ஆயிடுவாரு. பட் ஸ்டில் அந்த ரன்ஸ் வரதுக்கே நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இப்ப நம்ம டொக்கு வச்ச டாட் பால் ஆடலாமா இல்லனா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணலாமா, ஏன்னா நியூசிலாந்து அடிச்சது ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் தான் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல. சோ ரோஹித் சர்மா வந்து ஒரு பிரஷர் ரைட்டர், அவரெல்லாம் வந்து கோலி அளவுக்கு கோலி மாதிரி வந்து விக்கெட்ஸ் ஓடி ஓடி ஸ்ட்ரைக் மாத்தி மாத்தி மேட்சை டீப்பா எடுத்துட்டு போறதுக்கு முடியல அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் அப்பவே வந்துச்சு. பட் நம்ம வின் பண்ணிட்டோம்னால எல்லாம் செலிப்ரேஷன் மூட்ல இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ற விதமா தான் அவர் இந்த ஓடி ஆடினாரு. இல்ல இத நீங்க கம்பேர் பண்ண முடியாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அந்த 2023 to 2023 ஃபைனல்ல தான் இதே மாதிரி ஒரு 25வது ஓவர் வரைக்கும் நின்றுருந்தாருன்னா கூட அந்த மேட்ச் ஒரு டர்னிங் பாயிண்ட். நம்ம இப்போ வந்து அந்த வேர்ல்ட் கப் முடிச்சிட்டு அடுத்த வேர்ல்ட் கப் செட்டப் வந்துட்டோம் நம்ம. அதான் முடிஞ்சு போன கல்யாணம் அடிச்சு என்ன பிரயோஜனம். சுப்மன் கில் விராட் கோலி அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாங்க. ஆனா ரோஹித் சர்மா வந்து ஆஸ் யூசுவல் வந்து கொஞ்சம் இதுதான் ஒரு அக்ரெசிவ் கேமா ஒரு இந்த நாள் மூலமா ரோஹித் சர்மா வந்து ஒரு சென்சிபிள் கிரிக்கெட்டும் ஆட முடியும், என்னால வந்து அக்ரெசிவா ஆட முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. அண்ட் ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரோஹித் சர்மா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் இப்போ ஃபிட்னஸ்ல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காருன்றது இது மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்போ 2023 இதே மாதிரி சுப்மன் கில் விராட் கோலியும் வந்து ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா ஸ்ரேயரும் அந்த ஷார்ட் பால் அப்ப ஸ்ரேயர் கொஞ்சம் ஷார்ட் பால் பிரச்சனை இருந்து அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி 87 போவாரு. இதே மாதிரி ஒரு நாட்கள் அங்கேயும் ஆடினாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான ஒரு நாக். அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வாஷ் வந்து அவருக்கு ஒரு டெஸ்டா இருக்கும், அங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பால் அவர் எப்படி ஆடுவாரு, ஏன்னா பவுன்ஸ் கொஞ்சம் பவுன்ஸ் நல்லாவே இருக்கும், அங்க லிட்டரலா ஹெட்டுக்கு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்திரேலியாவையும் என்னால ஆட முடியும், என்னால நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சாரு ஸ்ரேயஸ். ஒரு பிரில்லியன்ட் 67. அண்ட் அதுக்கப்புறம் அக்சர் வந்து அவரோட ஒரு சமான ஒரு ஜடேஜா இல்லனா அக்ஷர் பட்டேல் மேல இந்தியா எவ்வளவு ரிலையபிளா இருக்குன்றத அவர் ஒரு முக்கியமான மேட்ச்லயும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிள் 2024 T20 வேர்ல்ட் கப் ஆகட்டும், ஃபைனல் அந்த ஃபைனல்ஸ். டாப் ஆஃப் தி ஆர்டர்ல அம்சாலும் சரி, 4-5 பிகினிங் அம்சாலும் சரி, இல்லனா மிடில் ஆர்டர்ல அந்த எண்ட் அம்சாலும் சரி, கேம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லா. கேஎல் ராகுல் பாவம் கொஞ்சம் வாஷிங்டன் சுந்தரம் ஆக்சுவலா வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் போக ஆரம்பிச்சது அக்சர் பட்டேல். அதுக்கப்புறம் தூக்கடிக்கு ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி சார்க்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி. அதுக்கப்புறம் தலைவர் இப்பதான் வந்தாரு நம்ம விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம செல்லப்பிள்ளை ராணா செல்லப்பிள்ளை பாத்தீங்கன்னா கடைசியில 24 ரன் ஒரு குரூஷியா 24 ரன் அவரும்
அது ஏன் குரூஷியல்னா அவர் இன்னும் 2-3 டீம்ல வச்சுக்கிறதுக்காக அது குரூஷியல் மேட்ச். அந்த மேட்ச்ல அது குரூஷியல் கிடையாது. ஐ மீன் குரூஷியல் தான், பட் பவுலிங்ல அவர் அடிச்ச குரூஷியலான நாக்க அவரே குரூஷியலா பவுலிங்ல போட்டு ரன் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் மேட்ச் ஜெயிக்கிறது. ஆக்சுவலா கிரிக்கெட்ல ஒரு புதுசா ஒரு ரூல் வந்திருக்கு. அதனா 2 ரூல் புதுசு போட்டாங்களே. இந்த பவுண்டரியில வந்து 2 வாட்டி ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சா அது வந்து 6 என்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஓடிஐ ஃபார்மேட்ல வந்து 34 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பால் மாத்தக்கூடாது. ஆமா 34 மாதிரி பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இது ஒரு ரூல் இருக்கு. அதாவது நீங்க ஒரு டெய்லாண்டரா ஒரு 8 இல்ல 9ல வச்சுக்கோங்க பேட்டிங், ஒரு 24 25 அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 25-30 ரன் நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க ஒரு பிளஸ். அத வந்து நீங்க பவுலிங்ல காம்பன்சேட் பண்ணணும். ஓகே, அத வந்து அக்யூரேட்டா வந்து இந்த அந்த ரூல் அப்படின்ற மாதிரி. அதுவும் எஸ்பெஷலி இந்த ரூல் வந்து ஐபிஎல்ல தான் வந்துச்சு. ஐபிஎல்ல நம்மால வந்து ஐபிஎல்ல வந்து டபுள் ஆக்கணும். நீங்க பவுலரா ஒரு 25 ரன் அடிச்சிட்டீங்கன்னா அது அப்படியே 4 ஓவர்ல 50 ரன்னா கொடுத்துட்டு வந்துடணும். ஆமா. சோ இந்த ரூல தான் மறுபடியும் ஹர்ஷித் ராணா வந்து கடைபிடிச்சிருக்காரு இந்த மேட்ச்ல. எக்ஸாக்ட்லி. அதாவது 2 பெரிய விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. இல்ல அதுதான், இது வந்து ஃபுல் ப்ளேம் வந்து ஹர்ஷித் ராணா பவுலிங் மேல போடக்கூடாது. அவரு பேட்டிங்ல அடிச்சதுனால தான் ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் வந்தது. பட் அது அவரே பவுலிங்ல கொடுத்துட்டாருன்னும் போது அப்ப அந்த மேட்ச்ல ஹர்ஷித் ராணா என்ன பண்ணாரு அப்படின்றதுதான் கேள்வி வருது. பேட்டிங்ல ஒரு நாக் அடிச்சு ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் எடுத்துட்டு வந்துட்டு அதை நீங்களே பவுலிங்ல போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி அது? நீ 2 விக்கெட் எடுத்துட்ட, சரி, அப்புறம் மாறி வழங்குறியோ இதனால மேட்ச் மத்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்தே ரிதம் இல்ல. ஹர்ஷித் ராணா போட்டாலே அடிக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நல்லா போட்டு 2 விக்கெட் எல்லாம் எடுத்துட்டு செகண்ட் ஸ்பெல்ல வந்து ரன் கொடுக்குறாரு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அதுவும் அந்த ஹர்ஷதீப் சிங்கும் சரி சிராஜும் சரி பியூட்டிஃபுல்லா வந்து கண்டெயின் பண்ணாங்க. அதாவது மூமெண்ட்ல 25 to 30 ஓவர்ஸ் இந்தியா ஆக்சுவலா கேம்ல இருந்தாங்க. 35th ஓவர் வரைக்கும் லிட்டரலா கேம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேத்யூ ஷாட் விக்கெட் போனது அந்த ஓவன் வந்தான். ஓவனுக்கு வந்து 2 அல்வா ஸ்பெல் போட்டு கொடுத்தா, ஒன்று டீப் எட்டு, இன்னொன்னு டீப் ஸ்கொயர் இருக்குல்ல தூக்கி சொல்லுவோம்னா அங்க தெரிஞ்ச மேட்ச் போட்டாங்க. ஸோ ஹர்ஷித் ராணா 8 ஓவர்ல கிட்டத்தட்ட 60 ரன் கொடுத்து 2 பெரிய விக்கெட் தான் எடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஆக்சுவலா லூஸ் பண்ணதுக்கு அவர் தான் ஒரு ரீசன் சொல்லி ஆகணும். நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னொரு ரீசன் வந்து கில்லோட கேப்டன்சி. இது நான் வந்து ப்ளேம் பண்றேன்றதுனால இல்ல, வாஷிங்டன் சுந்தருக்கு ஸ்பெல் ஸ்டார்ட் பண்ணீங்க. வாஷிங்டன் சுந்தர், ஸ்பீக்கிங் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர், இந்த சீரிஸ் வந்து வித் த பால் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு எக்ஸலன்ட் சீரிஸா இருந்திருக்கு. அவர் பவுலிங் போட்டதாகட்டும், கண்ட்ரோல் உங்களுக்கு தேவைன்னும் போது கரெக்டா வந்து ரன் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாரு. விக்கெட்ஸ் அப்பப்போ எடுக்க ரெகுலரா இல்லைனாலும் அட்லீஸ்ட் தேவைன்றப்போ ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணல. ஆமா, அவரோட ஸ்பெல் நீங்க கொடுத்துட்டு ஏன் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு. அது நம்ம இன்னொரு டாக்டிக்கல் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஹர்ஷித் ராணா அந்த 37வது ஓவர்ல நம்பி வாங்கிட்டாரு, திருப்பி 39வது ஓவர் அவர் ஹர்ஷதீப் சிங் கொடுக்குறீங்க. ஏன் அந்த ஸ்பெல்ல ஹர்ஷதீப் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா 39வது ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஜார்ஜ் ஹேசல்வுட்டோட ஸ்பெல்ல 39 ஓவர்ல அந்த மாதிரி நீங்க ஹர்ஷதீப் சிங்கையோ இல்ல சிராஜோட ஸ்பெல்லாவது ஒருத்தர் கொஞ்சம் ஏர்லியான கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹர்ஷித் ராணா அப்போ ஆக்சுவலா ஒரு 180 இருந்தாங்க. அப்பவே நீங்க இன்னொரு விக்கெட் கழட்டி இருந்தீங்கன்னா, இன்னொரு 2 விக்கெட் இருந்தீங்கன்னா மேட்ச் உங்க பாக்கெட்ல இருந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் நீங்க எண்ட்ல கொஞ்சம் விக்கெட் ரன் கண்டெயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எண்ட்ல ஹர்ஷித் ராணா கொண்டு வரலாம். அவருக்கும் ஒரு மாதிரி இதா இருக்கும், போலிங். அது ஒரு டாக்டிக்கல். இந்த 2 டாக்டிக்கல் எரர் பிளஸ் கூப்பர் கார்னலி கண்டிப்பா ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய நாக் தான். அதனாலதான் அவர் பேரை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன் நானு. அப்படிப்பட்ட ஒரு ரோல்ல வந்து அங்க வந்து திடீர்னு அவர் தேவையான பவுண்டரிஸும் அடிச்சாரு, ஸ்ட்ரைக்கும் ரொட்டேட் பண்ணார். விக்கெட் போகும்போது கரெக்டா எந்த பால் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும், எந்த பால் பவுண்டரி அடிக்கணும்ன்றது தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு ரன் அடிக்கும் போது கூட இவங்களா வைடு போட்டு தான் கொடுத்தாங்களே தவிர அவர் எதுவும் மிஸ்டேக் பண்ணல. சோ ஆக்சுவலா அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஸ்பின்னர்ஸுக்கு. அவருக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க பால் போடவே இல்லை. வாஷிங்டனா இருக்கட்டும், இவரு அக்சர் பட்டேலா இருக்கட்டும், அதிகமா வந்து இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா, இந்த மேட்ச்ல ஒரு ரன் அடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி ஒரு 90% ரன்ஸ் வந்து அவுட் தான். ஒரு கவர்ஸ், பாயிண்ட், எக்ஸ்ட்ரா கவர்ஸ், மிடான், இது கல்லி, இந்த ரீஜன் தான் முக்காவாசி ரன்ஸ் மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் அந்த ஒரு சமயத்துல இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு இக்க சூழ்நிலையில இருந்து அண்ட் அவரும் எக்ஸ்ட்ராவும் சரி ஒரு
பிரில்லியண்டான நாக் ஆடி அந்த டீம் எடுத்துட்டு போனாங்க. ஓகே, சோ இது குல்தீப் யாதவ் விளையாட வைக்காதது இவங்க பண்ண ஒரு பிக்கஸ்ட் கிரைம். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் ஆடம் ஜம்பா தான் செகண்ட் ஓடியோட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. சோ அங்க ஸ்பின்ல உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்றது டோட்டலா ரூல் ஆஃப் பண்ணிட முடியாது. கரெக்ட். பட் ஆனா இந்த நம்பர் 8 பேட்டிங் அது வரைக்கும் எங்களுக்கு பேட்டிங் வேணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க சிம்பிளி வேஸ்டிங் யுவர் பெஸ்ட் பவுலர். கோச் ஆனதுல இருந்தே அதனாலதான் நம்ம நிறைய மேட்சஸ் ஜெயிச்சோம், அதனாலதான் நம்ம நிறைய மேட்சஸ் தோத்தோம். அவர் அந்த கான்செப்ட் எனக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போறதுன்றது வேற, எனக்கு நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் ஆடுறவங்க வேணும் அப்படின்றது வேற. ஏசியா கப்லயும் நீங்க இதே மாதிரி தான் ஆச்சுங்க, உட்கார வச்சீங்க உங்களோட பெஸ்ட் பவுலர். பட் இந்த கான்செப்ட் ரொம்ப அவசரமா இருக்குங்க எனக்கு. இதெல்லாம் வந்து இது ரொம்பவே அகேன்ஸ்டா இருக்கு. நீங்க சிம்பிளி உங்களோட பவுலிங் ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்ணல, பவுலர்ஸ் உங்களால கண்டிப்பா மேட்ச வின் பண்ணி கொடுப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் மறக்க. சோ அதான் டெஃபினட்டா இந்த ஒரு பர்டிகுலரா இந்த மேட்ச் தோத்ததுக்கு குல்தீப் யாதவ் ஆடாததுதான் ஒரு பெரிய காரணம். பிளஸ் டாஸ் டு a certain extent சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியா ஆடும்போது விக்கெட்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக்டர் தான். நம்ம இதனால தான் தோத்தோம் அப்படின்னு ஒரு சைடு மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய क्वेश्चंस ரைஸ் ஆச்சு. லாஸ்டா வந்து 2019ல ஆஸ்திரேலியால போய் சீரிஸ் விளையாடணும். அங்க ஒயிட் பால் சீரிஸ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி 16ல போன T20 சீரிஸ் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வரும் 3-0 அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஓடிஐ தான் 5 இருக்கும், T20 3 தான் இருக்கும். இப்பதான் வந்து அந்த கான்செப்டே மாறிடுச்சு. ஓடிஐ டைகர் மாதிரி ஓடிஐயோட பாப்புலேஷனும் அழிஞ்சிட்டே வருது. ஐ மீன் டைகர் பாப்புலேஷன் மாதிரி ஓடிஐ கிரிக்கெட் மேட்சஸும் அழிஞ்சிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி வந்து போன வாட்டி அங்கே போய் நம்ம அஃப்கோர்ஸ் அந்த 2015ல தோத்தோம். கோலி கேப்டன்சில ரொம்ப நாள் கழிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் சீரிஸ் வின் பண்ணிட்டு வந்தோம். இப்போ உங்க இந்தியா பவர் ஹவுஸ்ன்றீங்க. இவ்வளோ இந்தியாவில் 50லேருந்து 100 டேலண்டடான பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் குவாலிட்டி பிளேயர்ஸே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் பவர் அதிகமாக்குவீங்களா? கௌதம் கம்பீர் ஹெட் கோச், ஐபிஎல் கேப்டன் ஐபிஎல் கேகேஆரோட ஹெட் கோச்சா வின் பண்ணதுக்கு அப்புறம், மென்டார் ஆகும் சரி வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் டைரக்டா கூட்டிட்டு வரீங்கன்னும் போது இன்னும் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணிக்க பாப்பீங்களா? இல்லைனா போயிட்டு இந்த மாதிரி 2-0 அப்படின்னு தோத்துட்டு தேர்ட் மேட்ச்ல வந்து எப்படி ஜெயிப்போமா தெரியாதுன்ற மாதிரி தான் இன்னைக்கும் வந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்புறம் கம்பீருக்கு கொடுத்த அளவுக்கு லக்ஸுரி வந்து வேற எந்த கோச்சஸ்க்குமே கொடுக்கல. உங்களுக்கு வேணா ஒரு ஃபாரின் பவுலர் வந்து நீங்க பவுலிங் கோச்சா எடுத்துக்கோங்க. லிட்டரலா எல்லாமே கம்பீர் அண்ட் அஜித் அகர்கரோட முடிவு தான். வேற யாரும் போர்டுல வந்து முடிவு பண்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே பிரஸ் மீட் இவங்க 2 பேர் தான் மீட் பண்றாங்க. ஹர்ஷித் ராணாவை தான் கிரிட்டிசைஸ் பண்ணா கம்பீர் கோவம் வருது. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது நீங்க வந்து இப்போ இன்னும் சரி ஓகே எனக்கு புரியுது, கில்லுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி அவர் ப்ரெஷர் ஆயிட்டாருன்னு. நாங்களாம் ரோஹித் சர்மா கேப்டன்சி விட்டு தூக்க சொன்னோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டர் 2 ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரெடியா இருக்கிறாருன்னும் போது நீங்களா திடீர்னு கில்லுக்கு கொடுத்து இப்போ யாருமே இல்ல. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சவுத் ஆப்பிரிக்காலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து டேலண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியா அளவுக்குலாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 டேலண்ட் புதுசா வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோனி டிசோர்சி அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கு ரஞ்சி டிராஃபில இருந்து ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி பிளேயர் வராங்க. இஃப் நாட் நான் ரொம்ப எக்ஸாக்ட் பண்ணி சொல்லனாலும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு பிளேயராச்சும் 1-2 பிளேயராச்சும் இன்டர்நேஷனல் லெவல் குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்துறாங்க. ரஞ்சி டிராஃபி நடக்குது, சையத் முஸ்தாக் அலி டிராஃபி, விஜய் ஹசாரே டிராஃபி எல்லாம் நடக்குதுன்னும் போது உங்ககிட்ட இது பிரச்சனை என்னன்னா பிளேயர்ஸ் பிரச்சனை இல்லை, அந்த பிளேயர்ஸை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்றதுதான் பிரச்சனை. பெஸ்ட் காம்பினேஷன் எடுக்க மாட்டீங்க, அது அந்த இடத்துல டாக்டிக்கல் எரர் பண்றீங்க. சோ அதுதான் சொல்ல வரேன். டேலண்ட்ன்றது இந்தியா பஞ்சமே கிடையாது. கண்டெய்னரா குமிஞ்சி கிடக்குது டேலண்ட். பட் நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நீங்க சொன்னீங்களே, அதாவது கம்பீருக்கு கொடுக்குற இந்த லக்ஸுரி வந்து வேற எந்த கோச்சிங்க பெருசா கொடுக்கல ஃபாரின் போர்டிங் ஓவர்சீஸ் கண்டிஷனுக்கு. அதுக்கப்புறம் இப்ப சரி அதாவதுங்கப்பா பேட்டிங்க்கு தனியா கோப்பா எடுத்தீங்க. இது டி திலீப் ரயன் 2 பேருமே ஃபீல்டிங் கோச். பேட்டிங்க்கு நீங்க தனியா கோச் எடுக்கல, வெறும் போலிங் கோச் மட்டும் கம்பீர் பாத்துப்பாரு. இல்ல அப்படி பாத்துப்பாருன்னா வந்து பாருப்பா சீனியர், உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டோம், உங்க கேம் ஆடுங்க, நீங்க மேட்ச் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு அடுத்த மேட்ச் ஆடுவீங்களா இல்லையான்றது கூட எனக்கு தெரியாது, நீங்க பாத்துக்கோங்க, நான் யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான், அதுவும் சுப்மன் கில் ஹர்ஷித் ராணாக்கு மட்டும் தான் நான் டிப்ஸ் கொடுப்பேன். திடீர்னு எனக்கு வேணாம்னா சிராஜ் டிராப் பண்ணிடுவேன் அப்படின்னு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கூட நான் டிராப் பண்ணிடுவேன், நீங்க அதை கேட்க கூடாது அப்படின்னு அவரு. அதாவது அர்த்தானாவை நீங்க கிரிட்டிசைஸ் அதாவது உங்க யூ சேனல் ஓட்டணுன்றதுக்காக நீங்க கிரிட்டிஸ் பண்ணாதீங்க. ஒரு 23 வயசு பையனை வச்சு விளம்பரம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதாவது
அவங்க அப்பா அது வந்து ஆக்சுவலா நான் என்னோட பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன் நடுவுல அது பேசும்போது. அது எனக்கு அஸ்வின் மேல டோட்டலா அஸ்வின் ஏன் இப்ப வந்து இப்படி பண்றான்னு தெரியலன்னா, அடுத்து இவ்வளவு நாள் இந்தியன் பிளேயரா இருந்தாரு, சரி இந்தியா டீம் சப்போர்ட் பண்ணி பேசினாரு, ஒரு நியாயம்னு சொல்லலாம். இப்போ ரிட்டையர் ஆயிட்டீங்க, வெறும் ஃபாரின் லீக்ஸ் தான் ஆட போறீங்க, அதுவும் இன்னும் ஆட ஸ்டார்ட் பண்ணல. இப்ப அடுத்து இன்னும் நம்மள இந்தியா டீம் கோச் ஆக்கிடுவாங்க, ஏதாவது எய்ம் பண்ணிட்டு இருக்காரா என்ன தெரியல. இப்படியா? அதாவது அவர் பொதுவா யூடியூப் சேனல் அப்படின்னு தான் சொன்னாரு. இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா தூக்கி சீகா சேனல் மேல பழி போட்டு அவங்க அந்த சைட்ல இருந்து நல்லா ஊத்துறாங்க. இவர் என்ன பண்றேன்னு தெரியாம இப்ப உட்காந்துருக்காரு. அதுக்கு நான் வரேன். இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க அஸ்வித்ரா மட்டும் நீங்க அவரை மட்டும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க, அவரை வச்சு நீங்க அவரையே இந்த மாதிரி வன்மமா ஹார்ஷா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாரு. சரி, இப்போ மத்த பிளேயர்ஸ் தப்பு பண்ணாங்க, ஒரு எஸ்எஸ்பி இருக்கட்டும், அவரு கிரிக்கெட் பிளேயரோ கமிட்டில இருந்தது கிடையாது சார். அவர் வந்து சொகுசா பானிபூரியை வித்து இப்ப பெஞ்ச் கார்ல போய் பானிபூரி வித்து அங்க இருந்து திருப்பி பெஞ்ச் கார்ல கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் சார் பண்ணாரு. அவர் ரொம்ப சார் பெஞ்ச் கார்லயே டிராவல் பண்ணி கிரிக்கெட்டுக்கு வந்துட்டாரு சார். இன்னும் பெரிய தப்பு. அப்புறம் முத்துராஜ் கைக்வாடு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கடைசி டீம்ல ஆஸ்திரேலியாவோட ஒரு 223 தான் நடிச்சாரு சார். ஆஸ்திரேலியா ரொம்ப மட்டமான டீம் சார், அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து அதாவது வரப்போற 2027 World Cup that is going to happen in South Africa. In that condition, he has scored a century. Okay, a tough condition, bad. Okay, அப்படி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எல்லாம் நீங்க நடிச்சா யூ won't select. Okay, because South Africa is one of the low team like associate name. And again, Abhimanyu is the main hot topic guy. Okay, அபிமன்யு அதாவது 3 வருஷம் டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்கல. அவருக்கு அப்புறமா வந்த சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து இவன் அன்சுல் கம்போஜ்னு எவனும் அவருக்கு அப்புறம் டெபியூட் பண்ணிட்டான். ஆனா அவர் இன்னும் டெபியூட் பண்ணவே நிறைய பிளேயர் சொல்லிட்டே போலாம். ஓகே, அதாவது வந்து ஒருத்தர் மேல மட்டும் இந்த மாதிரி ஒரு, அதாவது உன் டீம் சேம் டீம் உன் கேகேஆர்ல வந்துட்டான்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு அங்க மத்த பிளேயர் அதாவது பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு நீங்க வாய்ப்புன்றதை கொடுங்க சார். அதான் நான் கேட்க வரேன். அதாவது இப்போ அஸ்வின் வந்து சொல்றாரு சார் மேலதான் டைரக்டா வந்து ஒரு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அந்த மாதிரி பேசுனதுல தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது நான் எந்த ஒரு பிளேஸ்மே நான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சுதான் மாறாங்க. பட் அதே பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இருக்குல்லங்க, நீங்க அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. நீங்க டொமஸ்டிக்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எடுப்பான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க டொமஸ்டிக் பார்த்து நான் யாரையுமே எடுக்கலையா சார்? அது டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிடுச்சு. யாரா இருந்தாலும் சார் அந்த மாதிரி போவோம், யாரா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? அவர் வந்து சீக்கிர சார குறிப்பிட்டு தான் சொன்னாரு அப்படின்னு தான் சொன்னாரு. ஓகே, அவர் வேலை பர்ஃபார்ம் பண்ணணும்னா 2011 வேர்ல்டு கப்ல அவர் எடுத்திருப்பாங்களா? அவர் சீக்கான்னு ஒரு மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு அஸ்வின் உட்காந்து இப்படி யூடியூப்ல வீடியோ பேசிட்டு இருக்க முடியாது. அதை அவர் வந்து கண்டிப்பா மறக்க முடியாது. அதுதான் அவங்களும் கேட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆர்சிபி பவுலர்ஸ், 2 வருஷம் முடியல, போன வருஷம் தான், நீங்க ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து பீடாக் அப்படி கலாய்க்கிறாரு. இதெல்லாம் வந்து அப்படியே இல்ல பீடாக் பேசினாரு, நான் ஆனந்த் தான் சொன்னேன், அப்படியா பண்ண நீங்க என்னெல்லாம் பேசணுன்றது ப்ரிப்பேர் பண்ணி தான் வீடியோ போட போறீங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் யூடியூப்ல வீடியோ பண்ண போறோம். இன்க்ளூடிங் நம்ம 2 பேர் கூட இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேச போறோம் அப்படின்னு பேசி தான் வீடியோ போட போறோம். உங்களுக்கு உங்க கன்சர்ன் இல்லாம பீடாக் பேச போறது இல்ல. நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் பண்ணா எல்லாரும் மக்கள் எல்லாம் சிரிக்கணும், வேற யாராச்சும் பண்ணாங்கன்னா வந்து நீங்க அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அந்த பிளேயருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ இன்னும் ப்ரூவ் பண்ண யங்ஸ்டர்ஸுக்கு கூட தான் ஃபேமிலி இருக்கு, நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆர்சிபி பவுலர்ஸ் கூட தான் ஃபேமிலி இருக்கு. அதுதான் சீக்கான்னு அனிருத் வந்து கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் இல்ல. அஸ்வின் வந்து இந்த வருஷம் என்னாச்சுன்னு தெரியல அவருக்கு. ஆமா, சரி, அதுதான் என்னோட இன்னொரு நெக்ஸ்ட் கொஸ்டினுமே. சரி, நீங்க அப்படி கேகேஆர் கோட்டால அப்படிதான் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு வைபவ் வரவரா எடுக்கலாமே. ஹர்ஷித் ராணாவோட வைபவ் வரவரா ஒரு நல்ல பவுலர் ஆச்சு. அவருக்கு இன்னும் நேச்சுரல் ஸ்விங் மூவ்மெண்ட் இருக்கு, இன் ஸ்விங் பண்ணுவாரு, அவுட் ஸ்விங் பண்ணுவாரு. நீங்க அப்படியே இப்போ ஹர்ஷித் ராணா எடுக்கிறதுக்கு நீங்க சொல்ற ஒரே ரீசன் என்ன? எனக்கு வந்து பேட்டிங் டெப்த் வேணும்ன்றீங்க. இந்த 24 அடிச்சாரு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல பேட்டிங்ல. அவர் எங்க நெட் பிராக்டிஸ்ல போய் சும்மா 2 6 அடிச்சதை பார்த்து எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அது எல்லாருமே தான் அடிப்பாங்க. அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ப்ரூவ் பண்ண எத்தனையோ பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷமி, உமேஷ் யாதவ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களாம் ப்ரூவ் பண்ணாங்க. எப்பவுமே உமேஷ் யாதவ்லாம் எப்பவுமே ஒரு 2-3 6 அடிச்சுட்டு தான் அவர் வந்து அவுட் ஆவாரு. ஸோ அப்படி இருக்கும் போது ஹர்ஷித் ராணா வந்து நீங்களாம் அப்படி சொல்லி புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து 24 அடிச்சாரு. இது வரைக்கும் இந்த 24 நாக்குக்கு முன்னாடி அவர் என்ன ஜஸ்ட் அ ஃபாஸ்ட் பவுலர், அவ்வளவுதான். அவர் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது. நீங்க இவ்வளவு தூரம் புஷ் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் விளையாடலன்னா
எக்ஸாக்ட்லி சுமன் கில் கேஸ்ல அப்படிதான் ஆச்சு. இந்தியா வந்து லாஸ்ட் 2-3 வருஷமா கில்ல போட்டு புஷ் பண்ணி இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அதுதான் சீக்கா அகைன் அதுதான் அவரும் சொல்லுவாரு, இவ்வளவு புஷ் பண்ணி நீ ஒரு விளையாடலனா நீ ஒரு பிளேயரே கிடையாது. இவ்வளவு புஷ் பண்ணதுக்கு அப்புறம் யார் வேணா தான் ஆடுவாங்க. இவ்வளவு புஷ் பண்ற அளவுக்கு டேலண்ட்ஸ் இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அகைன். நீங்க கில்ல புஷ் பண்ண மாதிரி ஏன் மத்த பிளேயர்ஸை புஷ் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுதான் வந்து நம்மளோட கேள்வியே. சோ இதான் இது வந்து ஒரு அதாவது இந்த ஒன் டே சீரீஸ் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தான், அதாவது நாங்க மெயின் ஸ்ட்ரீம் உங்களோட மெயின் ஸ்ட்ரீம் பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒரு மெயின் டீம், அது ஒரு டீமோட ஆட வைக்காம ரெஸ்ட் பண்றதுக்கு என்ன அப்படின்றதுதான் நான் கேட்கறேன். அதாவது இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா ஜடேஜா வந்து ரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பும்ரா வந்து இந்த சீரீஸ்ல ஆட வைக்கிறாங்க. எதுக்கு என்ன ரீசன் இருக்கு பும்ராவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு தான் நான் கேட்கறேன். சரி, இதுக்கு முன்னாடி நீங்க ஏசியா கப்லயும் அந்த ஒரு ஒரு 1.5 வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஆட வச்சீங்க. அவரை ஏசியா கப்ல ஆட அது ஓமன் யூஏக்கு எதிராக வச்சாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு நல்ல ரீசன் பண்ணுது. ஓமன் யூஏ அந்த ரெண்டு டீம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பவுலர்ஸ் வச்சு செதுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க. அதாவது கிறிஸ்ட், மேத்யூ, ரிக்கி பாண்டிங், ஏபி டிவிலியர்ஸ், எஸ்எல்ஏ கிப்ஸ், வில் ரிச்சர்ட்ஸ், ஒரு போடக்கூடிய ஒரு அவங்களுக்கு எதிராக நீங்க ஓமன் யூஏ எதிராக இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர். நாங்க சீட்டிங் கூட வச்சு நாங்க அசால்ட் அடிப்போம் அப்படின்னு கால் மேல கால் உட்கார்ந்த நம்ம ஐயாதுரை கம்பீர் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா தலையில கடைசியா துண்டுதான் போட்டோம் அப்படிங்கிற சீரீஸ். நீங்க ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய டீம்ஸ் கூட சீரீஸ்ல உங்களோட பெரிய பவுலர்ஸ் ஆட வைப்பீங்களா? இல்லனா ஏசியா கப், அதுவும் இந்த ஏசியா கப் வந்து உங்களுக்கு தெரியும், மத்த ஏசியா கப்ல ஒரு 2-3 டீம் காம்படிஷன் கொடுக்கறது இருப்பாங்க. இந்த ஏசியா கப்லாம் ஷுவரா இந்தியா வந்து சும்மா ஒன் டீம், வெறும் நாங்க மட்டும்தான் ஒன் மேன் ஆர்மி மாதிரி, என்ன சொல்றது, ஒன் டீம் ஆர்மியா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அவங்க போய் டாமினேட் பண்ணாங்க. அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 சீரீஸ் எல்லாம் பும்ராவை ஆட விட்டுட்டு நீங்க இங்க ஆஸ்திரேலியா கூட ஏன் ரெஸ்ட் பண்ணீங்கன்னு தெரியல. அதுவும் கிரிக்கெட்ல வந்து ஸ்பெசிபிக்கா ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஜடேஜா வந்து டிராப்னே போட்டாங்க. எதுக்கு ஜடேஜா டிராப் பண்ணோன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல பட் ஆனா அப்ப அதுக்கப்புறம் கிளியர் வந்து எங்களுக்கு வந்து அது சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் டெஸ்ட், அதாவது இந்த சீரீஸ்க்கு ரெஸ்ட் எடு, நாங்க அக்சர் பட்டேல செக் பண்ண போறோம் இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. சோ அதுதான் ஏசியா கப். அக்சர் பட்டேல் நல்ல பிளேயர் தான், பட் டெஸ்ட் பண்றதுக்கான டீமா ஆஸ்திரேலியா ஓகே, அவங்களும் ஒரு செகண்ட் ஸ்ட்ரீம் டீம் மாதிரி தான் இருந்துச்சு. கம்மின்ஸ் இல்ல, ஸ்மித் இல்ல, பட் அதுக்குன்னு ஆஸ்திரேலியா ஏதோ இப்ப தோத்துட்டீங்களே, உங்களோட டெஸ்ட் அப்போ ஃபெயிலியர், அவ்வளவுதான். உங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த சீரீஸ் இருந்தீங்கன்னா அப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நீங்க ஒன் டே மேட்சஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி சின்ஸ் சாம்பியன்ஸ்க்கு நீங்க வந்து ஆடவே இல்லையா ஒன் டே மேட்சஸ் லிட்டரலா 1 மந்த்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஐபிஎல் 2 மாசம் ஐபிஎல், இங்கிலாண்டோட அந்த 5 டெஸ்ட் சீரீஸ், அதுக்கப்புறமா திருப்பி ஆகஸ்ட்ல ஒரு மாசம் இருக்கு தெரியுமா, எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஷெட்யூல் இந்தியாவுக்கு இல்ல. ஆமா, அப்புறமா வந்து அப்போ ஒரு சீரீஸ் போட்டு நீங்க ஒன் டே ஆடி இருக்கலாம். எக்ஸாக்ட்லி, ஏசியா கப் ஆரம்பிக்கிற வரைக்கும் எதுவுமே இல்ல. ஒரு மாசம் கேப் லிட்டரலா ஒண்ணு கிரிக்கெட்டே விளையாட அந்த ஷெட்யூலே வரல இந்தியாவுக்கு பெரிய அடி. போன வருஷம் WTC ஃபைனல் ஆகட்டும், ஐ மீன் WTC ஃபைனல் போகாததாகட்டும், ஆஸ்திரேலியா சீரீஸ் அடி வந்து இதே தான் ரீசன். அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு முன்னாடி நடுவில் இதே மாதிரி ஒரு கேப் போன வருஷம் வந்துச்சு. 2024 45 நாள் கேப்போ ஏதோ ஒன்று வந்துச்சு நினைக்கிறேன். T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்திங் எப்பயோ வந்துச்சு. அது அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸ், அதுக்கப்புறம் ஒரு 45 நாள் கேப் வந்தது. அதுதான். சோ இந்த மாதிரி தான் இந்த கேப் எல்லாம் நீங்க வந்து ஓடி கிரிக்கெட் வச்சு கரெக்ட். அது இல்லாம நீங்க ஓடி ஷெட்யூல் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போது ஹவு யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டு டாமினேட், ஹவு யூ எக்ஸ்பெக்ட் டு வின், அதுதான் வந்து கேள்வி. ஆமா. சோ இந்த கேள்வி எல்லாம் வச்சுட்டு தேர்ட் ஓடிக்கு போனா அப்படின்னா தேர்ட் ஓடியில ஜஸ்ட் அப்சல்யூட் சினிமா தான் அது. அதுல வந்து நீங்க ஃபுல்லா மோமெண்ட் டு செரிஷா, மோமெண்ட் டு என்ஜாய். ஏன்னா அந்த மேட்ச் மூலியமா நமக்கு எந்த பயனும் இல்ல. ஆஸ் யூஷுவல் ஃபேன்ஸுக்கு ரோக்கோ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், அவ்வளவுதான். சீரிஸ் ஒரு ஹாப்பி நோட்டோட முடிப்போம் அப்படின்றதுதான். இந்த மேட்ச்ல வந்து பண்ணிருக்காங்க. ரோக்கோ வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் நாங்க தான் டரங்கரா எஸ்டிவேல் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிருக்காங்க ரோக்கோ. அண்ட் அகைன் அந்த கிரிக்கெட்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. இல்ல ரோக்கோக்கு போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா பவுலிங்ல ஓகே, இந்த மேட்ச் ஹர்ஷித் ராணா ப்ரூவ் பண்ணாரு. அவர் 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு.
ஆஸ்திரேலியா இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபம்பிள்ஸ் ஆஸ்திரேலியா சொல்லலாம். வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஒரு ஸ்டார்ட் போட்டிருந்தாங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து ஃபம்பிள் ஆகுறது அப்படின்றது. இல்ல அதான் சிட்னில ஆக்சுவலா இந்தியா வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க. 2008ல ஒரு வாட்டி அந்த டிபி மைனர் பண்ணாங்க. 2003 ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த மனிஷ் பாண்டே ஏதோ ஒரு செஞ்சுரி அடிச்சு 331 சேஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஒரு கேமும் இங்கதான் தான் பண்ணாங்க. சிட்னில ஓடிஐ ஃபார்மட்ல டு சர்டன் இந்தியா டீசென்ட் ரெக்கார்ட் 2015ல மனிஷ் பாண்டே அடிச்ச செஞ்சுரி சொல்றீங்கல்ல? 16ல ஃபிஃப்த்ல உங்களுக்கு தெரியுமே அந்த கேவலம், அது மறக்க 15 மறந்துருங்க. ஆமா ஆமா சாரி, 15ல அந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும், பட் 16ல தான் முடியும். ஆஸ்திரேலியால எப்பவுமே அந்த நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் அந்த 2-3 மந்த்ஸ் அந்த கேப் தானே எடுத்துக்குவாங்க. அந்த சீரிஸ் 2016 ஜனவரில 2016 பிப்ரவரியில. ஆனா ஆக்சுவலா அது 5 ODI சீரிஸ் வந்து 5 மேட்ச் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடும். அது டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஜான்ல வந்து லாஸ்ட் ODI நடக்கும். தென் ஜான்ல அப்படியே T20 சீரிஸ் ஒன்று நடக்கும். அதுல தான் 3-0 ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. லாஸ்டா ரைனா யுவராஜ் சிங் கூட சேர்ந்து முடிப்பாங்களே, அந்த சீரிஸ் தான். ஓகே, இந்த மேட்ச்ல கூட வந்து லிட்டரலா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க 61 பவர் பிளேல. அதுக்கப்புறம் சிராஜ் வந்து ஒரு பிரில்லியன்ட் பவுலிங், அதாவது பக்கா அந்த கல்லி ரீஜன்ல நிக்க வச்சு உங்களுக்கு தெரியும் ஸ்பின்னாலே அவருக்கு அலர்ஜி ஆகாது. ஸ்பின்னுக்கு எதிராக எப்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாரு. பின்னால போய் வந்து போல்டு மேட்ச் ஆட்டும் அகைன் மேட் ரென்ஷா வந்து கொஞ்சம் டவெல்லாம் இருக்கு சர்டன் எக்ஸ்டென்ட் 6 ரன்னு. அதுக்கப்புறம் வந்து லிட்டரலா ஸ்க்ரம் பண்ணாங்க. அலெக்ஸ் பெரி 24, கூப்பர் கானலி ஒரு மேட்ச் அடிச்சாரு. இந்த மேட்ச் அன்பார்ச்சுனேட்லி ஃபெயில் ஆயிட்டாரு. ஈவன் மிச்சல் ஓவன், அதுக்கப்புறமா டெய்லாண்டர்ஸ் மிச்சார்க் நேத்து 16 ரன் அடிச்சாரு. ஓகே, 3 ஃபோர்ஸ் போன அடிச்ச மாதிரி இவரும் வந்து 16 ரன் அடிச்சு. ஓகே, அண்ட் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் 5 ஓவர் போட்டாரு அண்ட் டீசெண்டா போட்டாரு. 24 ரன்ஸ் 1 விக்கெட். ஹர்ஷித் ராணா தான் பிக் ஆஃப் த பவுல், 39 ரன் 4 விக்கெட். பிரசித் கிருஷ்ணா எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. இருந்தாலும் ஒரு ஐ திங்க் ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் பிரசித் கிருஷ்ணா. ஓ சாரி, இல்ல பிரசித் கிருஷ்ணா வந்து நேரம் எடுத்தாரு. ஓகே, நான் என்னமோ அலெக்ஸ் கேரி எடுத்தாருன்னு. ஓகே, சர் பட்டேல் நல்ல எக்கனாமிக்கலா போட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் எக்கனாமிக்கா. குல்தீப் யாதவ் பெரிய வித்தியாசம் போன 2 மேட்சுக்கும் இந்த ஒரு மேட்சுக்கும். ஒரு 10 ஓவர் 50 ரன் 1 விக்கெட் போட்டாரு, எக்கனாமிக்கலா போட்டாரு. அண்ட் பஜலுக்கு இந்தியா வந்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம ரோகோஷ் அது வந்து பாக்குறோம். சுப்மன் கில் அதுக்கு முன்னாடி அதுதான் ஆஸ்திரேலியாவோட ஃபம்பிள் நான் சொல்லணும்னா டாப் 5ல இருக்குது. இந்த மாதிரி லாஸ்ட் அவங்க என்ன 180க்கு 3 விக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. லாஸ்ட் 40-50 ரன்ஸ்ல 6-7 விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. ஆமா, சடனா அவங்க அந்த மிடில் ஆர்டர் வந்து இந்த ஸ்மித், ஸ்மித், மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பார பேட்ஸ்மேன் ஒரு ஸ்டார் வாட்ச் போனது அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் தான், பட் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வருஷமும் கிட்டத்தட்ட நீங்க கொஞ்சம் க்ளோஸா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட வந்து ஒரு 3 மேட்ச் ஓடி சீரீஸ்ல இதே மாதிரிதான் இப்போ ஆக்சுவலா இருந்தாங்க. ஸ்டீவ் ஸ்மித், மேக்ஸ்வெல், ஸ்டானிஸ். ஒப்கோர்ஸ் போலிங் அட்டாக் கூட வந்து பயங்கர இதா இருந்தது. பேட் கமின்ஸ், இவன் ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் 3 ஒரு பவர் பேக்டு, அதாவது அந்த பவுலிங் யூனிட் அந்த பேக் யூனிட்டா இருந்தது. அந்த இடம் வந்து பாகிஸ்தான் வந்து 2-1 பண்ணாங்க. சோ அது வந்து நம்ம அப்பயும் இதே மாதிரி தான் ஆக்சுவலா கொஞ்சம் மிடில் ஆர்டர் ரம்பிள் ஆனாங்க அந்த டைம்லயும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ஒரு சோ யா இந்த நோட்டோட இந்தியாவோட இன்னிங்ஸ்ல ஜஸ்ட் ரோக்கோ அவ்வளவுதான். விட்னஸ் ரோக்கோ as long as you can, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். ரோஹித் சர்மா ஒரு ஷாட் அடிச்சார் ப்ரோ, எனக்கு அதுதான். ஆடம் சாம்பா பால் ஒன்னு லாஃப்டட் கவர் டிரைவ் மாதிரி அடிச்சார் 6. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஷாட் ஆஃப் த டே அதுதான். ஆமா, சோ இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ஒரு இந்த சீரீஸ்ல ஒரு 2 மேட்சாச்சும் ரோஹித் அண்ட் கோலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நம்பினாங்க. அது 2 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் மேட்ச்ல பண்ணி சீரீஸ்க்கு எந்த பயனும் இல்லாம போச்சு. பட் இது மூலியமா கம்பீர் வந்து காதுகள் கதவுகள் திறந்து வச்சிருந்தா இது வந்து அவர் ஒரு ப்ரூஃபா எடுத்துக்குவாரு. அவரு நீங்க என்னதான் நீங்க செஞ்சுரி டபுள் செஞ்சுரி அடிச்சாலும் உங்களை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரவி சாஸ்திரி அண்ட் ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர் வந்து லாஸ்டா மேட்ச் முடிஞ்சோடனே கூட அவங்க 2 பேரும் நிக்க வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க. 2 பேருமே வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் எதுவுமே இல்ல. அவங்க பேசுறதுலேயே நாங்க ரெடியா தான் இருக்கோம் 2027 வேர்ல்ட் கப்புக்கு, நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுறது இருக்கு. அதுதான் முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது நிறைய
ஓகே, நான் லாஸ்ட் அதாவது சுப்மன் கில் மேல நிறைய ஆக்சுவலா இவ்வளவு ஹார்ஷா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஓகே, இந்த ஒரு வின் அவருக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுக்கும். அதாவது நீங்க இங்கிலாந்துல போய் டெஸ்ட் சீரிஸ் 2-2 அப்படின்னு சொல்லிட்டு டிரா பண்ணிட்டு வரீங்கன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய சொல்லலாம். அதாவது வந்து இது ஓகே ஸ்டூவர்ட் பிராட் எல்லாம் இல்ல இது ஒரு செகண்ட் ஸ்விங் சைடு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்விங் சைடு எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சர்டன் எக்ஸ்டென்ட் ஆசரும் மார்க்வுட்டும் இருந்தாங்க. சர்டன் எக்ஸ்டென்ட் டீசன்ட் போலிங் அட்டாக் தான். பேட்டிங் வந்து ஒரு அப்சல்யூட் பேட் ஆனது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மோட அதுவும் இன்ஃபார்ம் ஜோ ரூட் பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு சீரிஸ் டிரா பண்ணிட்டு அது பிளஸ் இங்க வந்து ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா அப்படின்றப்போ ஒரு சைட் கான்பிடன்ஸ் கொடுக்கும் தான் அவருக்கு. ஆனா அதுவும் நம்ம ரொம்ப ஆர்க்க வேண்டிய நெசசிட்டியும் வேணாம் சுப்மன் கில் மேல. ஏன்னா போக போக லீவ் இல்ல அந்த மறக்காதீங்க பேட்ச் இல்ல நம்பர் இப்ப நம்ம 45 ஹார்ஷா பேட்ச் இருந்து நம்பர் மட்டும் 18 அப்படியே எடுத்துட இருக்காங்க. போறாங்க. சுமன் கில் தான் கண்டினியூ பண்ண போறாரு. நம்ம தலையெழுத்து அவரை தான் இல்ல கேப்டனா பட் இல்ல பார்த்தாகணும். பட் சோ வேற வழி அது இல்ல. நான் சொல்றேன். ஆனா சொல்றது வந்து என்னன்னா கேப்டன்சி கொடுத்தாலுமே அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. அதான் சொல்ல வரேன். ம். சரி கேப்டன்சி ஓகே. கொடுத்தாலுமே பாப்போம். இஸ் போக போக டூயிங் பாப்போம். டு சர்டன் நம்மள எக்ஸ்டென்ட். பொறுத்த வரைக்கும் ஐசிசி ஈவென்ட்ஸ் ஓகே, தான் முக்கியம். இது முக்கியம் இல்லன்னு ஐ மீன் இது நீங்க கரெக்டா வந்து இப்போ ஒரு மேட்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி நெட் செஷன் வந்து பிராக்டிஸா வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஐசிசி ஈவென்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைலேட்டரல் சீரிஸ் ட்ரை சீரிஸ் எல்லாம் வந்து ஒரு பிராக்டிஸ் செஷனா வச்சுக்கணும். அப்படி கன்சிடர் பண்ணோம். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா கூட நீங்க ஒரு செஷன்ல வந்து உங்களை அவங்க டாமினேட் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்போ நெக்ஸ்ட் இப்போ நியர் ஃபியூச்சர்ல எந்த டோர்னமெண்ட் ஆஸ்திரேலியால நடக்க போறது இல்ல. அதுக்காக வந்து நம்ம ஓவர் கான்பிடண்டா இருக்கக்கூடாது. மற்ற கண்டிஷன்ஸ் இப்போ எப்படி இது ஓவராலா எப்பவுமே அதுல தான் சேனா கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால இருந்து டிஃபர் ஆகிருக்கும் அந்த கண்ட்ரிஸ். சேனா கண்ட்ரிஸ்ல நீங்க ஜெயிச்சிங்கனாலும் அது பெரிய விஷயம் தான். தோத்திங்கனாலும் கண்டிப்பா உங்க மேல ஸ்பெகுலேஷன்ஸ் வரும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் போக போக எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் டி டுவெண்ட்டி சீரிஸை பத்தி ஒரு சின்ன ப்ரிவ்யூ ஷார்ட்டா பார்த்து முடிச்சிடலாம். 5 மேட்ச் சீரிஸ் நீங்க எந்த கிரவுண்ட்ல எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்களா? சொல்ல விருப்பப்படுறீங்களா? அது கிரவுண்ட்ஸ் வந்து கிரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் T20 வந்து எடின்பரால நடக்குது. செகண்ட் T20 வந்து ஐகானிக் எம்சிஜி. மூணாவது T20 வந்து ஹோபார்ட். நாலாவது T20 கோல்டன் கோஸ்ட். அந்த T20 வந்து கேபா பிரிஸ்பேன். இதுதான் ஸ்குவாட் அண்ட் பிளேயிங் நானே சொல்லிட்டா அதோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்க சொல்லுங்க. சரி நான் ஸ்குவாட் நான் சொல்றேன். நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இது ஆல்ரெடி வந்த ஸ்குவாட் தான். ஆக்சுவலா இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டு பேருமே வந்து ஸ்குவாட்ஸ் வந்து அவங்க எப்படி சொல்றது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சேஞ்சஸ் ஏதோ பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா அவங்களோட ஸ்குவாட்ல. ஆமா மேக்ஸ்வெல் கொண்டு வந்திருக்காங்க. 3-4 T20 அதாவது 3-4-5 T20க்கு அவர் வராரு. ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா 1-2 T20 செகண்ட் T20 மட்டும் தான் ஆட போறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஆசிஸ்ட் ட்ரைனிங்காக இந்த டொமஸ்டிக் ஷிஃபீல்ட் ஆட போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஜார்ஜ் ஹேசல்வுட். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு கிடைச்ச தகவல் பென் ஜார்ஜியஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 T20க்கு வராருன்னு சொன்னாங்க. ஆமா இது 5 மேட்ச் T20 சீரிஸ் அப்படின்றதுனால நிறைய ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்க்கு லாஸ்ட் 3 மேட்ச்க்கு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா. நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியா ஸ்குவாட் பாத்துருவோம். சோ சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் வைஸ் கேப்டன், திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் டூபே, அக்சர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஆல்மோஸ்ட் அதுதான் நம்ம ஏசியா கப்போட ஸ்குவாட் தான். சுப்மன் கில் வைஸ் கேப்டனா தொடர்றாரு. சூரியகுமார் யாதவ் இன்னும் எவ்வளவு நாளைக்கு கேப்டனா தொடர்றாருன்னு பார்ப்போம். அவர் நல்லா தான் கேப்டன்சி பண்றாரு. பட் பின்னாடியே கில்ல வைஸ் கேப்டனா புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நமக்கு தெரியல எப்படின்றது. ஆல்மோஸ்ட் அந்த ஏசியா கப் வின் பண்ண ஸ்குவாட் தான். இதுல வந்து இப்போ இவங்க ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்குவாட் இந்த 5 மேட்ச் சீரீஸ்ல ஒரு 3 மேட்ச் வின் பண்ற அளவுக்கு இருக்க ஸ்குவாடா, இல்லனா 5-0 ஒயிட் வாஷ் பண்ணுவோமா, இல்லனா 4-1 அப்படின்னு ஏதாவது ஜெயிப்போமா? ஆக்சுவலா இந்த ஸ்குவாட்னு வந்து பார்த்தா ஓகே ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. பட் ஜஸ்பிரீத் பும்ரா திரும்பி வராரு. வருண் வச்சு அங்க ஒன் டே ஸ்குவாட்ல இருந்து இங்க வந்திருக்காரு. சஞ்சு சாம்சன் அங்க ஸ்குவாட்ல இருந்து இங்க வந்திருக்காரு. சோ நான் இந்த பிளேயிங்ல ஒண்ணு என்னவா இருக்குன்னு சொல்லிடுறேன். அபி சர்மா சுப்மன் கில் தான் ஓபன் பண்ண போறாரு. ஓகே இன்னிங்ஸ் 1 டவுன்ல வந்து சூரியகுமார் யாதவ் 4 திலக் வர்மா வந்து இப்ப ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால ப்ராபபிலி நிதிஷ்குமார் ரெட்டி வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே 6 வந்து அக்சர் பட்டேல், 7 வந்து அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எச்ல நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 4 தான் வர்றாரு. பட் இந்தியா டீம்ல டூபேக்கு அடுத்து தான் மோஸ்ட்லி புஷ் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் நீங்க ஹர்திக் கண்டினியூ பாண்டியா பண்ணலாம். அக்சர் இல்லாததுனால பட்டேல், வருண் வந்து சக்கரவர்த்தி. அதுதான் அக்ஷர் பட்டேல் 7, வருண் சக்கரவர்த்தி 8, 9 and 11 வந்து பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா. மேபி இவங்க இதர் ஹர்ஷித் ராணா போலாம், எனக்கு குல்தீப் யாதவ் போக முடியாது. இது இல்ல குல்தீப் யாதவ் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி 4 ஓவர்ஸ் போடுவாரான்றது தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தேர்ட் ஃபாஸ்ட் பவுலரா ஹர்ஷித் ராணா தான் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், ஏசியில நீங்க கண்டிப்பா 3 ஃபாஸ்ட் பவுலரோட போய் தான் ஆகணும். பர்த்துக்கு அடுத்து மெல்பர்ன் தான் போகணும். பவுன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் நம்ம சஞ்சு சாம்சன் அண்ட் ஜிதேஷ் சர்மா விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். விக்கெட் கீப்பர்ஸ் அவங்க தான் இருக்காங்க ஸ்குவாட்ல. ஆமா, சோ எனக்கு தெரிஞ்சு ஜிதேஷ் சர்மா பேக்கப்பா எடுத்திருக்காங்க. பட் அதான் சஞ்சு சாம்சன் கில் வந்ததுனால ஆல்ரெடி அவரோட பொசிஷன் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. வின் பண்ணிட்டாங்கன்னா சீரீஸ, அப்ப வேணா அவங்க சஞ்சு சாம்சன் உட்கார வச்சு ஜிதேஷ் சர்மா அதான் அது லாஸ்ட்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் யோசிக்கிறோம். ட்ரை பண்ணுவாங்க. சோ இதான் அதாவது சுப்மன் கில் நான் விஜய் சர்மா 3, ஸ்கை 4 வந்து திலக் வர்மா, 5 சாம், 6 வந்து தூபே, 7 அக்சர் பட்டேல். அதாவது இவங்க நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங்னா மேபி சிவம் துபே உள்ள கொண்டு வருவாங்க. அதாவது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக அவங்க சிவம் துபே தான் ஆடவே நடிப்பாரு. ஐ திங்க் நிதிஷ்குமார் ரெட்டி ஜஸ்ட் ஃபார் அக்கப். ஏசியா கப்ல பவுலிங் கொடுத்தாங்க சுப்மன் கில்க்கு. ஆஸ்திரேலியா கிட்ட கொடுத்தா பொழந்துருவாங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் அவங்க ஒரு 4th சீமரா டூபே பாப்பாங்க அட்லீஸ்ட். 3 பேசஸ் கண்டிப்பா ஆடுவாங்கல்ல, ஹர்ஷதீப், பும்ரா அண்ட் ஹர்ஷித் ராணா. ஆமா, சோ இங்கேயும் குல்தீப் யாதவ் அன்பார்ச்சுனேட்டா வெளியே உட்காரமா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க வாஷிங்டன் சுந்தரே வெளியில தான் உட்காராரு. இப்ப அவரு குல்தீப் யாதவ் ஓடிஐ சீரீஸ்ல லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் எடுக்காம இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ வாஷிங்டன் சுந்தர் ஓடிஐல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவருக்கே இப்ப சான்ஸ் கிடைக்குதான்னு தெரியல T20ல. சோ அப்படிதான் இந்தியன் டீமோட நிலைமை இருக்கு. உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து கொட்டி கிடக்குறாங்க. வருண் சக்கரவர்த்தி உங்களுக்கு வந்துடுறாரு 11ல. ஆமா, அதுதான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு அடுத்தடுத்த சீரீஸ்லயே உங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் வந்து கேரி ஓவர் பண்ண முடியல. சோ அது நீங்க தான் வந்து பிளேயர்ஸ் யூட்டிலைஸ் ஒழுங்கா பண்ணணும், டாக்டிக்ஸ் ஒழுங்கா போடணும். இந்த மாதிரி இந்த ஒரு சில சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் செகண்ட் ஓடியில பண்ணதுனால தான் நான் தான் அகைன் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஓடியை தோத்தது வந்து ஓகே, என்ன சொல்றது, அக்செப்டபிள் அப்படி வச்சுக்கலாம். கண்டிஷன்ஸ் இருக்கு, டாஸ் தோத்தோம், எல்லாமே நமக்கு அன்னைக்குன்னு பார்த்து டாஸ் அகேன்ஸ்டா போச்சு, எல்லாமே ஆச்சு. பட் செகண்ட் ஓடியெல்லாம் வந்து நான் இப்பவும் சொல்றேன், டாக்டிக்கல் எரர் பண்ணாங்க. டீம் காம்பினேஷன் நீங்க சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் உள்ள வரல, இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி T20லயும் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் தான் வரப்போகுது. கண்டிப்பா இப்போ ஆஸ்திரேலியாவில் போய் சீரீஸ் தோத்தாங்கன்னா இது சூரியகுமார் யாதவுக்கும் வந்து கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் வந்து உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி அப்படி நடக்காதுன்னு நம்புவோம். யா, பட் அகைன் எனக்கு வந்து என்னன்னா அந்த சீரீஸ் ஒருவேளை இவங்க லூஸ் பண்ணாங்கன்னா இந்த T20 சீரீஸையும் குல்தீப் யாதவ் ஆட வைக்காதது, அதுதான் அது அந்த ரீசன் தான் திருப்பி கொட்டுவாங்க. அதான் சொல்றேன். ஆமா, சோ இல்ல எனக்கு என்னன்னா இப்போ நீங்க வந்து என்ன சொல்றது, சூரியகுமார் யாதவ் நான் சொன்ன மாதிரி இன்னும் T20 வேர்ல்ட் கப் வரைக்கும் கண்டிப்பா அவர் தான் கேப்டனா இருப்பாரு. இவங்க பிளான்ஸ் வந்து கில்ல வந்து அடுத்து புஷ் பண்றது தான். இந்த சீரீஸ் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து தானே இருக்கு, இன்னும் நிறைய T20s இருக்கு. ஏசியா கப் வின் பண்ணிட்டாங்க, எல்லாமே இருக்கு. பட் இது வந்து நான் அகைன் சொல்றது ஒரு முக்கியமான சீரீஸ். ஆஸ்திரேலியா எனக்கு என்னமோ, ஆனா நம்ம என்னதான் இந்தியா தோக்க கூடாதுன்னு நினைச்சாலும் ஆஸ்திரேலியா சைட்ல நான் ஏன் ஒரு சின்ன எட்ஜ் கொடுப்பேன். 3-2 அப்படின்னு சீரீஸ் முடியும் ஆஸ்திரேலியா இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா. அதுக்கு ரீசன் வந்து ஒரே ஒரு ஆள், மிச்சல் மார்ஷ் தான். மிச்சல் மார்ஷ் எனக்கு வந்து நீங்க கேட்கறது புரியுது, மிச்சல் மார்ஷ் ஒரு ஆள்னால இந்தியா தோத்துருமா, இது வந்து ஒரு டீம் ஸ்போர்ட் தானே, ஒரே ஆள்னால. பட் லாஸ்டா நீங்க ஆஸ்திரேலியாவோட ரீசெண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ண மேட்சஸ் சரி, அவங்க தோத்த மேட்சஸ் சரி, ஆஸ்திரேலியா ஒட்டுமொத்த 10 பேரும் சேர்ந்து அடிக்கிற ஸ்கோரை விட மிச்சல் மார்ஷ் அதிகமா அடிச்சிருப்பாரு. இப்போ ஒரு 180 சேஸ் பண்றாங்க, இல்ல 180 போர்ட்ல போட்டு டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுல ஒரு 100 ரன்ஸ் மேல மிச்சல் மார்ஷ் தான் அடிச்சிருப்பாரு. மீதி 80 to 75 ரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் தி டீம் அடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிஃபரன்ஸ் தான் இப்போ மிச்சல் மார்ஷ் ஆஸ்திரேலியாக்கு மேக் பண்ணிட்டு இருக்காரு. நான் அதனாலதான் சொன்னேன், ஓடிஐ சீரிஸ் கூட நம்ம ஜெயிச்சிரும், T20 சீரிஸ் தான் என்னதான் நம்ம T20ல இப்போ ஏசியா கப் வின் பண்ணிட்டு வேர்ல்ட் கப் வின் பண்ணி பவரா இருந்தாலும் இந்த வாட்டி T20 தான் சேலஞ்சிங்கா இருக்கும்னு சொல்றேன். நம்ம ஓடிஐ சீரிஸே தோத்துட்டோம்,
T20 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதான் நானும் சொன்னீங்க. பட் அந்த ஒரு டிராவிஸ் ஹெட்சர் இருக்காரு, மறந்துடாதீங்க. அவரும் இல்ல நான் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ன்றதை விட அவர் ஃபார்ம்ல இருந்தாருன்னா ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க. அவர் ஃபார்ம்ல இருந்தா தோத்துருவாங்க அப்படி சொல்ல வந்தேன். ஐபிஎல் கொஞ்சம் ஆஃபா தான் போச்சு. அந்த அளவுக்கு பெருசா இதா போல, அந்த அளவுக்கு அவரு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகல. இன்டர்நேஷனல் T20 அவருக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கு, ரீசன்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ஓகே, அதுவும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டானிஸ் இருக்காரா இந்த டீம் ஆஸ்திரேலியாவோட? யாரு? T20 ஃபார்ம்ல ஸ்டாயினிஸ் இல்ல ப்ரோ. ஓகே ஓகே, பட் ஸ்டில் இந்த மிச்சலும் வந்து T20 வந்து ஒரு பயங்கர டேஞ்சரஸ் பிளேயரா மாட்டிக்கிச்சுன்னா அந்த நாள்ல கேன் பி வெரி டேஞ்சரஸ். கழிட்டு கூடாது T20. அது T20 ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட். அந்த பிக் பாஷ் லீக் வேற ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஹோபார்ட். இல்ல ஸ்டாயினிஸ் ஆக்சுவலா இருக்காரு, பட் அதான் நீங்க சொன்ன மாதிரி 11ல எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. இல்ல இருந்தாருன்னா 11ல கண்டிப்பா எடுப்பாங்க. மேட்ச் ஷாட் உட்காரவே 11 எடுப்பாங்க. பாத்தீங்கன்னா T20ஸ்ல மோர் டேஞ்சரஸ் பிளேயர். அதான் சொல்றேன். அவர் வந்து ஈஸியா வந்து டேக் ஆன் த பவுலர்ஸ். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமா இருக்கு T20. அதான் சொல்றேன். போலிங் அட்டாக் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசா இருக்கு. ஏன்னா ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் 2 T20 விளையாட போறாரு. வென்காஷ் T20ல டீசெண்டா பண்ணிருக்காரு. டீசெண்டா பண்ணிருக்காரு. ஆடம் சாம்பானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல கோயிங் டு பி மேட்ச் வின்னர். ஆடம் சாம்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஓவர் போட்டுருவாரு. தாராளமான ஓவர் போட்டுருவாரு. சொல்ல முடியாது, இன்கேஸ் ஓபனிங் பண்ணாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அபிஷேக் சர்மா ஆடும்போது. பட் அது நான் இதுதான் சொல்லிக்கிறேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் சிவம் துபே இவங்கலாம் ஐ திங்க் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியன் சாயில்ல மேட்ச் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். வரைக்குமே இவங்க விளையாடுறது எல்லாமே வந்து ஓடிஐ ஃபார்மேட் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஆனாலும் T20 அவங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அதாவது இவங்க வந்து விளையாடுறது பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல வந்து வித்தின் ஏஷியா தான் இருக்காங்க. அதாவது அவுட் சைடு அப்ராட் அளவுக்கு போய் இவங்க விளையாடுறது கிடையாது. இவங்களுக்கு ஒரு நல்ல டெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு எஸ்பெஷலி வந்து அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல அவர் எப்படி பண்ணி ஆட போறாருன்றத நான் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆக்சுவலா அவர் வந்து நல்லா டெஸ்ட். அவருக்கு வந்து ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரிக்கேஜ்ல வந்து போட்டீங்கன்னா அவர் வந்து அந்த புல்லாட போய் ஒரு டீப் மிட் விக்கெட்லயோ மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கண்டிப்பா நல்லா அவரை டெஸ்ட் பண்ணும். அண்ட் திலக் வர்மா வந்து எப்படி ஆட போறாரு இந்த கண்டிஷன்ன்றத பாக்குறதுக்கு நான் வந்து ரொம்ப அவ்வளவுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா வருண் சவர்த்தி என்ன மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாரு. அவர் எல்லா இதுலயுமே நல்லா போட்டுருவாரு. அவர் இருந்தாலும் அவர் வந்து ஆக்ஷன்ல பாக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். அண்ட் இந்தியாவுக்குமே பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, நீங்க அபிஷேக் சர்மா ஒரு ஏர்லியான நீங்க அவுட் பண்ணிட்டீங்க சிக்கன் வச்சுக்கோங்க, அவரோட விக்கெட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சுப்மன் கில்லுமே பெருசா ஒண்ணும் இல்ல. சூரியகுமார் யாதவும் ரொம்ப ரொம்ப ஒரு பேட்ச்ல போயிட்டு இருக்காரு T20ஸ்ல. கடைசியா எப்போ அடிச்சாருன்னு கூட தெரியல. ஆனா அவர் தான் வைஸ் கேப்டன். எப்படி ஆடுறாருன்னு அவர் தானே கேப்டன். எது சூரியகுமார் யாதவ் சொல்றீங்களா? ஓகே சுப்மன் கில்லுமே ஆக்சுவலா ஒரு லீன் பேட்ச்ல தான் போயிட்டு இருக்காரு. லாஸ்டா ரொம்ப பெருசா ஆடல. ஏசியா கப்லயும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேர் மேலயுமே அகைன் இப்போ ஸ்பாட்லைட் வந்திருக்கு. சரி, இப்போ நமக்கு சும்மனில ஒரு 2023 அகமதாபாத்ல நியூஸ்ல அதுக்கப்புறம் ஒரு T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு, ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சிருச்சு. அதுதான் ஒரு டெட்லி இப்போ வரைக்குமே ஐபிஎல்ல அடிச்சிட்டு இருக்காரு. அது கோடிக்கணக்கில் அடிச்சிருக்காரு. அதோட இன்டர்நேஷனல் T20ல லாஸ்டா நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கடைசி வரைக்கும் இந்த உள்ள வர முடியாதா? ஃபார் நவ் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப் வரைக்கும் கஷ்டம் தான். அவங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால பார்க்கவே மாட்டாங்க. அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேட்டும் அதுதான். அவர் ஆனால் டெஸ்ட்ல நல்லா விளையாடுறாரு. ஓகே, பட் அவருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேட் எல்லாருக்கும் ஒன்று இருக்கும்ல. டெஸ்ட்ல அவரோட ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டார். பட் இன்னும் T20 ஓடிஎஸ்ல அவர் இன்னும் ஓடிஎஸ்லாம் இன்னும் ரேடார்லயே இல்லை. T20ல கூட நான் சொல்றேன், பிஃபோர் அந்த 2024 T20 வேர்ல்ட் கப்ல தான்
அவங்க வந்து ஒரு ஓப்பனிங் தான் இருந்தாங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஓப்பனரா இருந்தாரு டீமுக்கு. ஆமா அதுதான் 2024 இப்ப வின்னிங் சொல்றேன். ஸ்குவாட்ல இருந்தவர். கௌதம் கம்பீரோட ஏரால சொல்றேன் நானு. ராகுல் டிராவிட் அவரை பார்த்தாரு. அதான் நீங்க கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறமுமே கூட அவர் வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து வில் பி ரெஸ்டட் எல்லா T20 வர்றது. இப்ப டெஸ்ட் ஷெட்யூல் அதிகமா வர்றதுனால வந்து நாங்க T20ல இருந்து அப்படின்னு சுப்மன் கில்லி நாங்க ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மட்டும் வந்து துண்டா தூக்கி இன்னொருத்தான் சரி இப்ப ஆக்சுவலா இந்த சீரீஸ்க்கு அப்புறம் என்ன ப்ரோ ஒரு செஞ்சுரி ஒரு செஞ்சுரி வேற வச்சிருக்காரு. ஆமா ஆமா இதுல என்னன்னா இது இன்னொரு என்ன ஒரு கேட்டா வந்து ரிசர்வ்ல தான் இருந்தாரு. ஆனா அவர் டிராவல் பண்ணல வெஸ்ட் இண்டீஸ். ஆமா அவர் திடீர்னு வைஸ் கேப்டன் ஆயிட்டாரு. நீங்க டீம்ல ரெகுலரா இருந்த எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இப்போ டீம்லயே இல்ல. ஓகே எனக்கு தெரிஞ்சு போதும் தான். நம்ம சுப்மன் கில் ஹர்ஷித் ராணா பத்தி பேசணும்னா அவங்க 2 பேர் பத்தி பேச முடியாது. எல்லாரோட சான்சஸும் அவங்க என்ன சொல்றது அவங்க மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு வந்து விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இப்போ இந்த 5 T20 இருக்கு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து நாங்க தான் அஃப்கோர்ஸ் இது முடிஞ்சோடனே கண்டிப்பா ஒரு வீடியோட வருவோம். அதுக்கடுத்து சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இருக்கு. அது கொஞ்சம் பெரிய சீரிஸ், 2 டெஸ்ட் மேட்சஸ், அதுக்கப்புறம் ஓடிஐ சீரிஸ் 3 ஓடிஐ இருக்கு. அப்புறம் T20 அப்புறம் ஆமா ஒரு 3 ஓடி 5 T20 மொத்தம் T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி அபிஷியலா இப்போதைக்கு நம்ம கிட்ட 15 T20 கேம்ஸ் இருக்கு. ஜஸ்ட் 4 months பிஃபோர் நம்ம 15 T20 விளையாடுறோம். ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்குள்ள முன்னாடி கூட இந்த அளவுக்கு நம்ம ஓடிஐஸ் விளையாடினது இல்ல. நெக்ஸ்ட் ஓடிஐக்குள்ள நிறைய விளையாடுவோம் சொல்றாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிளஸ் எல்லாம் சேர்த்து. பட் போன ஓடிஐ வேர்ல்ட் கப் அது போயிடுச்சு. ஓகே இப்போ 15 T20 இருக்கு. இந்த சீரிஸ் தோத்ததுக்கு அப்புறம் 10 இருக்குன்ற நம்பிக்கை அது இந்தியாவில் தான் நடக்க போகுது. T20 வேர்ல்ட் கப் இந்தியாவில் தான் நடக்க போகுது. பட் அதுக்குன்னு இந்த சீரிஸை வந்து நம்ம எகத்தாளமா எடுத்துக்கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க லாஸ்டா வீடியோ முடிச்சிடலாம். நம்பர் 5 மேட்ச்ல இந்தியா எத்தனை வின் பண்ணோம், ஆஸ்திரேலியா எத்தனை வின் பண்ணோம்? 3 ஆஸ்திரேலியா. ஆ 3-2 ஆஸ்திரேலியா. 3-2 ஆஸ்திரேலியா. ஓகே நானும் அதுதான் சொன்னேன். சோ யா வித் தட் எங்களோட ப்ரிவியூஸ் பிடிச்சிருந்தது. நான் என்ன சொல்றேன்னா வந்து நான் ஏன் சொல்றேன்னா பேட்டிங் ஸ்டில் ஐ பிலீவ் எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது இந்தியாவோட. ஆமா பவுலிங்ல ஆனா இந்தியா தான் ஸ்ட்ராங்கா இருக்கு ஆஸ்திரேலியா விட. ஓ இந்தியா யா அது கொஞ்சம் சட்டன் எக்ஸ்டென்ட் வரும். பட் ஸ்டில் பேட்டிங்ல ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க இந்தியாவோட. ஆமா அதுதான் நானும் சொல்லுவேன். அந்த பேட்டிங் மெயினா அந்த பேட்டிங்ல மிச்சல் மார்ஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனாலதான் அவரால ஈஸியா ஒரு கேம் வந்து எடுத்துட்டு போயிட முடியும். நீங்க மிச்சல் மார்ஷ் டிராவல் சைடு ஏர்லியா ஆனாலுமே கூட உங்களுக்கு வந்து மிச்சம் அதுக்கப்புறம் இந்த மேத்யூ ஷாட், கிளென் மேக்ஸ்வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டைனிஸ். ஆனா மிச்சல் ஓவன்லாம் அந்த ஏற்கனவே சொல்லி மிச்சல் ஓவன் அண்ட் மேட் ஷாட் வந்து T20 என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. கேம் லிட்டரலா பறிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. ஆமா சோ யா 3-2 ப்ரெடிக்ஷன் சொல்றோம். ஹோப்ஃபுல்லி நாங்க அது நடக்க கூடாதுன்றதுதான் நம்புறோம். ஏன்னா இந்தியா வின் பண்ணும், ஆஸ்திரேலியா வின் பண்ண கூடாதுன்றதுதான் இந்தியன் ஃபேன்ஸா நம்மளோட ஆசை. அதுதான். ஸோ பார்ப்போம் எப்படி முடியுது அப்படின்றது. வித் தட் வி கம் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. எங்களோட ப்ரிவியூஸ் எங்களோட இன்டெப்த் அனாலிசிஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெரிய வீடியோஸ் இல்லாம இனிமே நான் லாஸ்டா சொன்ன மாதிரி வீடியோ எண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நான் இனிமே வீக்லி நான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் ஆரம்பிச்சேன், வீக்லி அட்லீஸ்ட் 1 to 2 வீடியோஸ் ஆச்சு போடணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் அகைன் நாங்கள் கிரிக்கெட்டோட டிஸ்கஷன் தான் வருவோம். நிறைய போஸ்ட் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயே கவர் பண்ணேன். இனிமே வந்து டக்குன்னு எனக்கு தோன்ற தாட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு 10 minutes வீடியோ அப்படின்ற மாதிரி வீக்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் அப்படி போடலாம் அப்படின்றது என்னுடைய இனிமே வரும் அப்படின்றது உங்ககிட்ட நான் கேரண்டி பண்றேன். அது இல்லாம அஃப்கோர்ஸ் நானும் ஸ்கந்தேஷ், ஸ்ரீனி ப்ரோ நாங்க 3 பேரும் வந்து மந்த்லி ஒன்ஸ் அப்படி வந்து ஒரு ரீயூனியன் போடுவோம். நெக்ஸ்ட் மோஸ்ட்லி இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் முடிஞ்சோடனே சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்க்கு முன்னாடி அப்போ ஏதாவது ஸ்குவாட்ல சேஞ்சஸ் இருக்கா, பெரிய ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேங்க்யூ. நன்றி.